பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்வுடைய பாடத்தில் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நடத்தின பாடத்தை ஒரு சுருக்கமாக இந்த இடத்துல ஒரு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பாடம் என்ன படித்தோம்? கலிமா, கலாம். கலிமானா என்ன? வார்த்தை. கலாம்னா வாக்கியம். சரிங்களா? இப்போ இந்த கலாம் விட்டுடலாம். இந்த கலிமா ஒரு எழுத்துள்ள வார்த்தையை தான் நம்ம படிக்க போகிறோம். ஒருத்தவங்க ஹோம்ஒர்க்கில் எழுதியிருந்தாங்க, 2 வார்த்தை எழுதியிருந்தாங்க. அல் கவா இது நஹ்வுன்னு நினைக்கிறேன், நஹ்வுல் அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. அது உங்களுக்கு கலிமாவில் வராது, கலாமில் வரும். நான் உங்களுக்கு அது சரின்னு சொல்லிவிட்டும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். அதனால இந்த இடத்துல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம படிக்கிற பாடம் எல்லாமே, அதாவது ஃபஸ்ட்டு பாடத்துக்கு அப்புறம் 2வது பாடம் எல்லாமே கலிமா தான் படிக்கணும். அதாவது இதுக்காக நம்ம படிக்கக்கூடிய உதாரணங்கள் எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையில் தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு வார்த்தையில் தான் இருக்கணும். 1க்கு மேற்பட்ட 2, 3 வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது கலிமாவில் சேர்ந்துடும். அதனால் நீங்கள் உதாரணங்கள் எழுதும்போது சிங்கிள் வேர்டாக முஃப்ரதாக தான் எழுதணும் உதாரணங்கள். ஓகேங்களா? அப்போ கலிமா, கலாமில் நம்ம கலிமாவுடைய வகைகள் படிக்கிறோம். இந்த கலிமா இஸ்மு, ஃபிஅலு, ஹர்ஃப்னு சொல்லிட்டு 3 வகையாக இருக்குது. இஸ்மு, ஃபிஅலு, ஹர்ஃபு. இதில் இஸ்முனா என்ன, ஃபிஅல்னா என்ன, ஹர்ஃப்னா என்னங்கிறத பாடத்தில் பார்த்துக்காங்க. நடத்தியிருப்பேன், இருந்தாலும் மேலதிக விவரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த 3ல் நம்ம இஸ்முடைய வகைகள் தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போது இஸ்முடைய வகைகள் படிக்கும்போது இதுக்கான உதாரணங்கள் நீங்கள் எழுதும்போது ஃபிஅலோ, ஹர்ஃபோ இந்த உதாரணங்களில் வந்துடக்கூடாது. அப்போது இந்த உதாரணங்களில் ஃபிஅலும் ஹர்ஃபும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபிஅல்னா என்ன, ஹர்ஃப்னா என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபிஅல்னா என்ன, அது காலத்தோட சம்மந்தப்பட்டது. ஹர்ஃப்னா என்ன, தனித்த ஒரு பொருள் கொடுக்காது. உதாரணமாக இலா, அலா, உலா இக அவர்கள்னு அர்த்தம். அவர்கள்ங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன ஒரு அர்த்தம் விளங்கிக்க முடியும்? மின், ஃபீலாம் கூட ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. ஃபீ உதாரணங்கள் எழுதியிருந்தாங்க. அலா, உலா இக, இலா, இதை தவிர எல்லாமே உதாரணங்கள் எழுதியிருந்தீங்க. யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு பேர் ஒவ்வொரு ஞாபகம் இல்லை. பட் யார் எழுதியிருக்கீங்களோ அவங்க சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த உதாரணங்களில் எந்த உதாரணத்துலையும் வராது. இஸ்முடைய எந்த உதாரணத்துலையும் இந்த மாதிரியான உதாரணங்கள் எழுதக்கூடாது. ஏன்னா இவைகள் இஸ்மு கிடையாது, இவைகள் ஹர்ஃபு. சரியா? உலாய்க்கன்றது இஸ்மு தான், பட் நம்மளுக்கு இந்த உதாரணத்துக்கு உலாய்க்க செட் வராது. சரிங்களா? அது என்னன்றதை நம்ம சொல்கிறோம். அடுத்தடுத்து இஸ்முடைய வகைகள் படிக்கும்போது தெரியும். என்ன சொல்கிறது? இஸ்முடைய வகைகளில் நம்ம படிக்கிறோம். இஸ்முடைய வகைகளில் 3 வகை. சரிங்களா? 1 இது 1வது வகை. அதே இஸ்முடைய 2வது வகை, அதே இஸ்முடைய 3வது வகை. அப்போது ஒரு இஸ்மு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு இஸ்முக்குள்ளே இந்த 3 வகையுமே இருக்கும். ஃபஸ்ட்டு வகை என்ன? ஒன்றா அந்த இஸ்மு குறிப்பிட்ட பெயர் சொல்லாக இருக்கும், மஅரிஃபாவாக அல்லது நக்கீராவாக இருக்கும். சரிங்களா? அப்போது பைத்து அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தெரியுதா? அந்த வார்த்தை பைத்துன் அப்படின்னு சொல்லி மஅரிஃபாவாக இருக்கும், அல்லது அல் பைத்துன்னு சொல்லிட்டு நக்கீராவாக இருக்கும். இந்த 2 டைப்பும் சேர்ந்தது 1வது வகை. 2வது, இந்த வார்த்தை அதாவது இந்த இஸ்மு ஒன்றா ஆண் பாலாக இருக்கும் அல்லது பெண் பாலாக இருக்கும். பைத்துன்றது ஆண்பால் முதக்கர். வேறு ஏதாவது எடுத்தீங்க, ஹதீகத்துன்னு எடுத்தீங்கன்னா அது முஅன்னஸ் பெண் பாலில் போயிடும். அடுத்தது, இந்த கொடுக்கக்கூடிய அந்த இஸ்மு ஒன்றா ஒருமையாக இருக்கும் அல்லது இருமையாக இருக்கும், பன்மையாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பைத்துன்னு வரும் அல்லது பைத்தானி வரும், புயூத்துன்னு பன்மை வரும். அந்த மாதிரி அந்த ஒரு இஸ்மு இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் கட்டுப்பட்டிருக்கும். ஆக ஒரு இஸ்மு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 3ல் ஒவ்வொரு வகையிலையும் ஏதாச்சும் ஒன்றா இருக்கும். ஒன்றா மஅரிஃபா நக்கீராவுடைய வகைகளில் ஒன்றா மஅரிஃபாவாக இருக்கும் அல்லது நக்கீராவாக இருக்கும். அது முதக்கர் முஅன்னஸில் முதக்கராக இருக்கும் அல்லது முஅன்னஸாக இருக்கும். அல்லது எண்ணிக்கையுடைய அடிப்படையில் ஒருமையோ இருமையோ பன்மையாகவும் இருக்கும் ஒரு இஸ்மு. சரிங்களா? ஃபிஅல் எடுத்துட்டிங்கன்னா அந்த மஅரிஃபா நக்கீரா வராது. முதக்கர் முஅன்னஸ் வரும், ஒருமை இருமை பன்மை வரும். அப்போது ஃபிஅல்ல இந்த 3 கட்டுப்படாது. ஹர்ஃப்லேயும் இந்த 3 கட்டுப்படாது. அப்போது இஸ்முக்கு மட்டும்தான் இந்த 3 வகைகள் உண்டு. இந்த 3ல் ஒவ்வொரு வகையிலிருந்தும் ஏதாவது ஒன்றில் அந்த இஸ்மு கட்டுப்பட்டிருக்கும். சரிங்களா? அதை தான் நம்ம இந்த பாடத்தில் படித்தோம். ஸோ உதாரணங்கள் எழுதும்போது நீங்கள் எழுதக்கூடிய உதாரணம் அந்த இஸ்மில் கட்டுப்பட்டதாக இருக்கணும். ஒன்று ஏதாவது மனிதர்களுடைய பெயராக இருக்கணும், அல்லது அவங்க செய்கிற ஏதாவது ஒரு வேலை, ஆசிரியர், விவசாயி, பால்காரர், கறிக்கடைக்காரர், ஏதாவது ஒன்று எழுதலாம். தையல்காரர் அப்படி இருக்கலாம். அல்லது நாடு, பாகிஸ்தான், அமெரிக்கா,
குவைத்து, துபாய் அந்த மாதிரி எழுதலாம். அப்புறம் வேற என்ன, ஊரோட பேர் எழுதலாம். மதுரை, சென்னை, டெல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த உதாரணத்துக்குள்ளே எது கட்டுப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன படித்தோம்னா, இந்த எண்ணிக்கை ஒருமை இருமை பன்மையில் ஒருமை பிரச்சனையே இல்லை, இருமையும் பிரச்சனையே இல்லாத வகைகளே கிடையாது. அலிஃப் நூனோ யா நூனோ சேர்த்துனீங்கன்னா இருமையாக மாறிடும். இதே பன்மைக்கு பார்த்தீங்கன்னா அதில் 3 வகையாக பிரியும். ஒன்று வந்து ஆண்பாலுக்காகிறது, அதாவது ஒரு ஒருமையுடைய கடைசியில் 2 எழுத்தை சேர்த்தனோன்னா ஒருமை வந்து ஆண்பாலாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய கடைசியில் 2 எழுத்தை சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஜம்உ முதக்கர் சாலிம் வந்துடும். ஒரு இஸ்மு பெண்பாலாக இருக்குது, ஒருமையாக இருக்குது, அதை பன்மையாக மாற்றணும், அதனுடைய கடைசியில் 2 எழுத்து வாவுன்னு சேர்த்துனீங்க அப்படின்னா அது பன்மையாக மாறிடும், பிரச்சனை வாவுன்னு இதுக்கு அலிஃப்தா சேர்த்துனீங்கன்னா அது பன்மையாக மாறிடும், பிரச்சனை இல்லை. இந்த 2 டைப் அல்லாமல் 3ஆவது ஒரு டைப் இருக்குது. அந்த ஒருமையை நீங்கள் பன்மையாக மாற்றும் போது அதனுடைய வடிவம் மாறும். பைத்துன் அப்படின்னு இருக்கும், அதனுடைய பன்மை வந்து பைத்தூனன்னு மாற்ற முடியாது, கடைசியில் வாவுன்னு சேர்க்க முடியாது. புயூத்துன் தான் அதனுடைய பன்மை. அப்போ புயூத்துன்னு நம்ம கொண்டு வரும்போது அந்த ஒருமை வந்து உடையுது, அதாவது நடுவில் எழுத்தை நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால அதுக்கு பேர் வந்து ஜம்மு தக்கசீர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜம்முவை பொறுத்த வரைக்கும் ஒருமை ஆண்பாலில் ஜம்மு முதக்கர் சாலிம், ஆண்பாலில் சலாமத்தாக இருக்கக்கூடிய பன்மை, பெண்பாலில் சலாமத்தாக இருக்கக்கூடிய பன்மைன்னு 2 டைப்பும், 3ஆவது வந்து உடைந்த பன்மைன்னு சொல்லிட்டு 3ஆவது டைமும் ஜம்மு தக்கசீர் வரும். சரிங்களா? இந்த பாடத்தை நம்ம இது வரைக்கும் படித்த பாடத்தை தான் நான் சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கேன். இன்ஷாஅல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் தோணுச்சுனாலும், அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இதை நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஷை இல்லாமல் தாராளமாக நீங்கள் டவுட் கேளுங்க, நான் இன்ஷாஅல்லாஹ் சொல்லித்தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.